ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்பாட்டு தான். DJI Mini 3 Pro அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் சொல்லிட்டு ஏன் அவுட்டோர்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டூடியோ செட்டப்பில் எடுத்துகிட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரினோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் வந்திருக்கோம். இப்போ DJI Mini 3 Pro யாரோட ட்ரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சேனல் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அரௌண்ட் 664K நான் பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸு இல்லை இந்தியாவில் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சேனல். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சேனலோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ பேர் சண்முக சுந்தரம். இப்போ Mini 3 Pro இங்கே இருக்குது. அதாவது இது ட்ரோன் அப்புறம் RC கண்ட்ரோலர் மட்டும் ஒரு பாக்ஸ்லையும், அப்புறமா ஃப்ளைமோர் கிட் ப்ளஸ் 47 மினிட்ஸ் வரும், 2 பேட்டரி, ஒரு சார்ஜிங் அப்போ ஒரு பேகு, எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் வந்துடும். ஸோ இது சீல்டு, ரெண்டுமே சீல்டு தான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் தான் வாங்கினவர். நீங்கள் இது ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. அப்போனா ஃப்ளைமோர் கிட் ப்ளஸ் முதல்ல இல்லை இது பிடிச்சி வலிச்சிருங்க. அதான் DJIயோட சிறப்பம்சம். அப்படியே அந்த பச்சை கலர் பிடிச்சி வச்சிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். ஓகே, பேக்கோட வருது உள்ள. Mini 3 Pro நல்லா காம்பேக்டாக இருக்கும். இந்த பேக்குள்ளே எல்லாம் கொடுத்துருவாங்க. வேறு எதுவும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. தூக்கி போட்டுறணும். இது ப்ரோ அது இப்போ அங்கே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பேக். ஆக்சுவலாக பேட்டரி 47 மினிட்ஸ் வரும் ஃப்ளைட் டைமு. 47 சொல்லுவாங்க, பட் 47 கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா 40 மினிட்ஸ் அந்த ரேஞ்சு கிடைக்கும். எப்படின்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது ப்ரோ. ஆக்சுவலாக ஃபோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் சார்ஜ் 100ல் போட்டு எமர்ஜென்சி அப்படின்னா 1% சுவிச் ஆஃப் வரைக்கும் கூட சில நேரத்தில் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? பட் ட்ரோன் அப்படி கிடையாது. நீங்கள் அரௌண்ட் ஒரு 30 to 40% வரும்போதே இறக்கிடணும். ஏன்னா அப்போ தான் பேட்டரி நல்லாயிருக்கும். ஓகே, வெளியே இருக்க கவர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அந்த க்ரீன் கலர் சீலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, வாவ், எவ்வளோ காம்பேக்டாக குட்டியாக இருக்குது பாருங்கள். Mini 3 Pro வெயிட் உள்ள பேட்டரி இருக்குது. ஆக்சுவலாக எப்படி வெயிட் ஃபீல் பண்ணுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் அதிகமாக தான். கீழே RC கண்ட்ரோலர் இருக்குது. இது RC இப்போ Air 3யோட ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா RC2. ஆமாம், அதில் ஆண்டனாஸ் இருக்கும். இதில் ஆண்டனா இருக்காது. RC கண்ட்ரோலர் இது. இருந்தாலும் இதுக்கு சூப்பரான ஒரு காம்போ தான். ஒரு ப்ரெஸ் அப்புறம் அழுத்தினே இருங்க, இன்னொரு அழுத்திட்டே இருங்க. சவுண்ட் வந்துச்சுங்களா? எப்போவுமே DJI எல்லாமே ட்ரோனுமே அப்படி தான் ஆன் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட் டைம் ரீபூட் ஆகுது. ஸோ இந்த Mini 3 Pro பார்த்தீங்கன்னா RC அப்புறமா ட்ரோன் மட்டும் இருக்க காம்போவில் ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்தோன்னே ட்ரோன் இருக்கும். ஆக்சுவலாக கவர் இருக்கும். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு திரும்பி காட்டுறோம். இந்த Mini 3 Proவில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்டில் ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் இருக்கும். பின்னாடி இது வரைக்கும் பாருங்கள், டாட் மாதிரி இருக்குங்களா, 2 டாட்டு. ஸோ இந்த 2 இடம் பின்னாடி இந்த 2 இடத்துலையுமே ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வரைக்கும் பாருங்கள் சென்சார்ஸ் இருக்குது. 3 ஆங்கிள், ஃப்ரண்ட்டு பேக்கு கீழே 3 இடத்துலையுமே உங்களுக்கு சென்சார்ஸ் இருக்கும். லெஃப்ட் ரைட்டில் கிடையாது. ஸோ லெஃப்ட் ரைட்டில் மட்டும் நீங்கள் பார்த்து ஃப்ளை பண்ணணும் எப்போவுமே. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா RC கண்ட்ரோலர். இந்த RC கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க. ஏன்னா RC N1 பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை எடுத்து அதில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த RC கண்ட்ரோலரில் இன்பில்ட்டாக ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் பட்டனு, இந்த ஜாய்ஸ்டிக் வைக்கிறதுக்கான ஸ்லாட்டுமே பின்னாடி இருக்குது. அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு பட்டனு, அப்புறமா கிம்பல் வீல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. இது சினி நார்மல், அப்புறமா ஸ்போர்ட்ஸ் மோடுக்கான அந்த பட்டன் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஹோம் டு ரிட்டர்ன் டு ஹோம் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் டேக் ஆஃப் பண்ணும்போது லொக்கேஷன் கொடுத்து இந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்போ இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா திரும்பியும் உங்கள் ஹோம் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு DJI Fly App தெரியும். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால ஸ்ட்ரைட்டாக DJI Fly App ஓப்பன் ஆகும். ஸோ DJI Fly App ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரோன் கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம்லேருந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆக்சுவலாக ட்ரோனில் சுத்தமாக பேட்டரி கிடையாது. நாங்கள் அதனால தான் இப்போ டேக் ஆஃப் பண்ண முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஓப்பன் பண்ணோம் பாக்ஸை. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல் டெட்டில் தான் இருக்கும். சுத்தமாக லைட்டே கிடையாது. ஃப்ளைமோர் கிட் பேட்டரிலையுமே சுத்தமாக சார்ஜ் கிடையாது. ஸோ இந்த பேக் இது வரைக்கும் பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள், பட்டன் அழுத்துறேன், சுத்தமாக சார்ஜே இல்லை. 2 பேட்டரி ஏற்கனவே உள்ளே இருக்குது. ஃப்ளைமோர் கிட் ப்ளஸ் இது. ஸோ பேட்டரி இல்லாதனால இப்போ ஃப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. கனெக்ட் பண்ணி ஃப்ளை பண்ணுறது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த Mini 3 Proவோட ஒரு ரஃபான அன்பாக்சிங் பார்த்தோம். ப்ராப்பரான அன்பாக்சிங் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ரூம் செட்டப் போயிட்டுருக்கு, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால அங்கே எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.